மேடம் 4 நாளைக்கு முன்னாடி கூட உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஆட்டோல வரும்போது பிளான் போட்டு 2 லட்சம் ரூபாய் சுட்டிருக்கான். ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இவங்களை தூக்கி உள்ள போட்டுறேன். இளவரசி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னைக்கு வியாபாரத்துக்கு போன இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? உன் அண்ணிய கரெக்ட் பண்ணது இல்லாம உன் அண்ணிய வச்சு அவங்க தங்கச்சியே கரெக்ட் பண்ணிட்ட. நம்ம கல்யாண டிராமாவை மூட்டை கட்டி வச்சுட்டு உன் கல்யாண வேலையை மட்டும் பார்த்து இளவரசியை வர வைக்கிறதுக்காக நாம போட்ட திட்டங்கிறத உங்க அம்மா கிட்டயும் அண்ணி கிட்டயும் சொல்லிடும். எங்க கல்யாண டிராமாலாம் முடிஞ்சிச்சு, நீங்க போய் உங்க கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரே. என் ஃப்ரெண்டு தான். டேய் உட்கார்றா. அடடே வாங்க சுந்தர், உட்காருங்க. எங்க ரொம்ப நாள் இந்த பக்கமே வரல, ஆளையே காணோம். எங்க சார் ஒரே பிஸியா இருக்க. ஆஹா. ஆமா, யார் அது அக்கவுண்ட் செக்ஷன்ல ஒரு புது பொண்ணு? ஓ அந்த பொண்ணா? பேரு இளவரசி. சர்டிபிகேட்ஸ் பார்த்தேன், சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தது, அதான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். சர்டிபிகேட்டை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அவ எந்த மாதிரியான கேரக்டர்னு தெரியுமா? என்ன சுந்தர் சொல்ற? அந்த பொண்ணு யாரு என்னன்னு டீடைல்ஸ் உனக்கு தெரியுமா? தெரியுமா? ஜாதகமே தெரியுமே. நம்ம மால் மசாலா கம்பெனி இருக்குல்ல, அங்கதான் இந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தது. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். ஓகே, கேள்விப்பட்டேன், சொல்லிட்டேன். எதுக்கும் கொஞ்சம் விசாரிச்சு வைங்க. சரி. ஓகே ஓகே வரேன். ஹலோ இளவரசி, கேபினுக்கு வாமா. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சார், இதுக்கு முன்னாடி நீ எங்கம்மா வேலை பார்த்த? மால் மசாலா கம்பெனியில் சார். எதுக்காக ஒன்று அந்த கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்குனாங்க? அது வந்து அங்கே பார், நீ எதுவும் சொல்ல வேணாம். இப்போதான் என் ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் சொன்னான். எவ்வளவு கிரிமினலா செட்டப் பண்ணி ஆபீஸ் பண்ண 2 லட்சத்தை கையாடல் பண்ணிருப்ப. ஐயோ இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல சார். பார், உன்ன மாதிரி கிரிமினலுக்குலாம் அந்த கம்பெனில வேலை கிடையாது, வெளியே போ. ஐயோ இல்ல சார், என்ன சொல்றேன்ல, வெளியே போ. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நான் எந்த தப்புமே பண்ணல சார். போறியா இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா? சார், அவங்க என்ன தவற புரிஞ்சுக்கிட்டாங்க சார். அங்க என்ன நடந்துச்சுன்னா, நீ எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டாம், வெளியே போ. யூ கெட் அவுட் ஃபர்ஸ்ட். எந்த நேரத்தில் அக்கா எங்க என்ன பண்றா? லீலா வராளே, எப்படி சமாளிக்க போற? என்னக்கா இந்த நேரத்துல எங்க என்ன பண்ற? மால் மசாலா கம்பெனில தானே ஒர்க் பண்ற. என்னக்கா மறுபடியும் இந்த கார்த்திக்னால ஏதாவது பிரச்சனையா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆபீஸ் விஷயமா தான் இங்க பக்கத்துல ஒரு கம்பெனியை பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? நான் கூட என்னமோ எதனும் பயந்துட்டேன். நீ காலேஜுக்கு போல? நான் தான் காலையிலயும் சொன்னேனேக்கா, காலேஜுக்கு லேட்டா போனா போதும்னு. இப்ப காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி, நீ பத்திரமா போ, ஈவினிங் பேசலாம். சரி, வரேன்க்கா. வரேன்க்கா. என்னடா குடுத்தீங்க? எங்கடா கூட்டிட்டு போறீங்க? இறக்கி விடுங்கடா. 3 பேர் மாறி மாறி ஆசை தீரவளை அனுபவிச்சுட்டு அந்த அலங்கோலத்தை அப்படியே போட்டோ எடுத்து நெட்ல விட வேண்டாம். அதை பார்த்து அவமானத்துல இவ துடிக்கணும், தூக்கு போட்டு சாகணும். என்ன அவமானப்படுத்தினவளுக்கு இதுதான் சரியான தண்டனை. ஏன் மச்சான், சீக்கிரம் போடா. எங்கடா? ஈசிஆர் கெஸ்ட் ஹவுஸுக்கு. அங்கதான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகே மச்சான். ஹலோ. ஹாய். ஹாய். ஆமா,
எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு யோசனையில போயிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இன்னைக்கு என்ன ஆபீஸ் லீவா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல இப்படி ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வெளியே இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அது வேலை விஷயமா தான் பக்கத்துல ஒரு டீலரை பார்க்க வந்தேன். ஓ, இன்னைக்கு வெயில் ரொம்ப ஓவரா இருக்குல்ல, வாங்களே இளநீ குடிச்சிட்டு போவோம். இல்ல, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். என்னங்க இளநீ குடிக்க எவ்வளவு டைம் ஆக போகுது? வாங்க குடிச்சிட்டு போலாம். வாங்க, இதுக்கெல்லாம் போய் யோசனை பண்ணிக்கிட்டு. அண்ணே, சூப்பரா 2 தண்ணி காய் வெட்டினேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க வேலையெல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல ப்ராப்ளமா இருந்தது, அதான் கேட்டேன். ஓகே, இந்தாங்க. இளவரசிய வீட்டோட வச்சுக்கலாம். அவ போயிட்டா 2வது பொண்ணை படிக்க வைக்க முடியாது. நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ண முடியாது. இளவரசி வருமானத்திலே எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு கணக்கு போட்டிருக்கேன் தானே அர்த்தம்? என்ன காமாட்சி, என்ன பத்தி தெரிஞ்ச நீயே இப்படி எல்லாம் பேசலாமா? இது நானா பேசல இந்திரா, அக்கம் பக்கம் ஊருக்குள்ள இப்படிதான் என் காதப்பட பேசிக்கிறாங்க. இது உனக்கு புரியணும் தான் நான் எடுத்து சொன்னேன். நான் என்ன பண்ணட்டு காமாட்சி, இளவரசி ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவ தங்கச்சி அவளை விட ஒரு படி மேல. மாப்பிள்ளை வீட்டுல 2வது கல்யாணத்தை பத்தி பேசும்போது உசுர் அப்படியே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இளவரசி எந்த பதட்டமும் இல்லாம யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி. என்னாச்சு இந்திரா? ஒண்ணு இல்ல, செருப்பு அறந்து போன மாதிரி இருந்தது, அதான் பார்த்தேன். ஒண்ணு இல்ல, பாப்பலாம். அங்க பாரு, இளவரசி மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, அது இளவரசி இல்ல, அது வேற யாரோ. இளவரசி ஆபீஸ்க்கு போயிருக்கா, அது இளவரசி இல்ல காமாட்சி. இல்ல இந்திரா, எனக்கு என்னமோ இளவரசி மாதிரி தான் இருக்கு. இல்ல எனக்கு தெரியாதா, நீ வா போலாம். சரி. என்னம்மா, என்னாச்சு சொல்லுங்கம்மா. ஏன் அழுறீங்க? உங்களையே கடத்திட்டாங்களா? நிர்மலா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? அம்மா, எனக்கு என்னமோ ஆயிடுச்சும்மா. சொல்லுமா, என்னம்மா ஆச்சு? ரொம்ப பயந்து போயிட்டடா. வேற ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு என்னமோ ஆயிடுச்சுமா. போதும், இந்தம்மா குடிமா. அந்த தலகாணி எடு. அழாதம்மா, நீ படுமா, படு. நீ படுத்து தூங்கு பேசாம. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டாளு? அந்த பாவி பசங்க என் பொண்ணு கடத்திட்டு போய் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களே. எப்படி ஆயிட்டா பாரு. அழாதீங்கம்மா, இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். அதான் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கோம்ல, போக போக சரியாயிடுமா. எனக்கு என்னமோ இது குறையிற மாதிரியே தெரியலடா செய்யா. நான் உனக்கு நாள் அதிகமா தாண்டா ஆயிட்டு இருக்கு. அதனால தானடா இவளை காலேஜுக்கு கூட அனுப்பல. ஆமாக்கா, இது என்னமோ டாக்டர் வைத்தியத்துல சரியா போகும்னு எனக்கு தோணல. இந்த மாங்காட்டு கோயில் பக்கத்துல பூசாரி மந்திரிச்சு தாயத்து போடுறாராக்கா வெள்ளிக்கிழமை. நம்மளும் கூட்டிட்டு போய் தாயத்து போட்டா சரியா போயிடும்க்கா. என்ன சித்தி பேசுறீங்க? இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இதுக்கு போய் தாயத்து மந்திரிச்ச கயிறு கட்டணும்னு சொல்றீங்க? சரியா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ பேசாம இருற. அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவளை இந்த பாவி பசங்க நேரங்கட்ட நேரத்துல கடத்திட்டு போனாங்கல்ல, அப்பதான் ஏதோ காத்து கருப்பு போல அண்டி இருக்கு. அதனாலதான் இப்படிலாம் நடந்துக்கிறாக்கா. நம்ம கூட்டிட்டு போய் அவளுக்கு தாயத்து போட்டா எல்லாம் சரியா போயிடும்க்கா. ஆமாண்டா சரியா, எனக்கு போனா சொல்றதுதான் சரின்னு படுது. 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்க. இனிமே நான் சொன்னா கேட்கவா போறீங்க? என்னவோ பண்ணுங்க. வர வெள்ளிக்கிழமை நம்ம நிர்மலாவை அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போய் மந்திரிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். சரிக்கா, நீ எவ்வளவு பத்திரமா பாத்துக்கோக்கா. நான் போய் சாப்பாடு ஏதானு ரெடி பண்றேன். அதெல்லாம் முடியாதும்மா, கிளம்புங்கம்மா. என்னம்மா நீங்க ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கிளம்புங்கம்மா.
கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். என்னம்மா சொன்னதை சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு கிளம்புங்க முதல்ல. என்ன சார் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஆமா இருக்கீங்க. கிளம்புங்க முதல்ல. ஐயோ மீனா மீனா என்னடி இது இங்க வந்து இப்படி இருக்க? மீனா இன்ஸ்பெக்டர் சார் என்னாச்சு? வணக்கம். வணக்கம். இப்ப ஃபோன் பண்ணீங்களே, பிரான்சிஸ் குமார் நான் தான் சார். அப்படியா? உட்காருங்க. பரவாயில்ல சார், என்ன நடந்துச்சு சார்? இந்த பையங்களை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். உங்களுக்கு தெரியாதா? சார் தெரியாது, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இன்னைக்கு ஈசிஆர் ரோடு பக்கத்தில் இருக்க ஃபார்ம் ஹவுஸுக்கு ஒரு ரைடுக்காக போயிருந்தோம். அப்போ பக்கத்து பில்டிங்ல இருந்து ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டது. சந்தேகப்பட்டு போய் பார்த்தா 4 பசங்க உங்க பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க போய் விரட்டி பிடிக்கிறதுக்குள்ள ஒருத்த மட்டும் தப்பிச்சு ஓடிட்டோம். இந்த 3 பசங்க தான் மாட்டினாங்க. உங்க பொண்ணு வேற ஃபுல்லா போதையில இருந்துச்சு. நாங்க மட்டும் சரியான நேரத்துக்கு போய் உங்க பொண்ணை காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடும். இவனுங்களுக்கெல்லாம் இதே வேலை தான் சார். பெரிய இடத்து பசங்க. நாம கேஸ் போட்டு உள்ள தூக்கி போட்டா கூட தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி மறுபடியும் வெளியே வந்துருவானுங்க. திருந்தவே மாட்டானுங்க. இந்த மாதிரி பசங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாதுன்னு நீங்கள் தான் சார் உங்கள் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி வளர்க்கணும். நம்ம பொண்ணை நாம தான் சார் கட்டுப்பாடாக வளர்க்கணும். சார் நாங்கள் இத்தனை வருஷமாக கனடாவில் இருந்துட்டோம். இப்போ தான் இந்தியாவுக்கு வந்தோம். கனடாவில் எல்லாருக்கிட்டையும் சோஷியலாக ஃப்ரீயாக பழகிட்டு இருப்பா. அதே பழக்கத்தில் இங்கேயும் இருந்திருப்பா நினைக்கிறேன். சாரி சார். உங்கள் பொண்ணுக்கிட்ட ஜாகிரதையாக இருக்கு சொல்லுங்கள். இது கனடா இல்லை, இந்தியா. உங்கள் பொண்ணு போதையில் இருந்ததால் அவங்கக்கிட்ட எதுவுமே விசாரிக்க முடியல. உங்கள் நேமு ஃபோன் அட்ரஸ் வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபட்டோம். கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் பண்ணுங்க, போங்க. தேங்க்யூ சார். எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? எனக்கும் இதே வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. உங்கள் மன கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார். மீனா எழுந்துருடி. ஏண்டி இங்க வந்து நீ திருந்தலையா? எங்க மானமே போகுது. ஷாமலா, அவனுக்கு எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. ஏதாவது வீட்டுல போய் பேசிக்கலாம் வா. என்னம்மா சமையல்லாம் முடிச்சிட்டியா? எல்லாம் ஆச்சுமா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, இப்பதான் உனக்கு வேலை முடிஞ்சுதா? ஆமாம்மா, என்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்ன. என்ன விஷயமா? என்ன இளவரசி, மறந்துட்டியா? காலையில சொல்லிதானே அனுப்புனேன். வீட்டு வாடகை மளிகை பாக்கியெல்லாம் கொடுக்கணும்ல. ஓ ஆமா இல்ல, அது வந்து சம்பளம் நாளைக்கு தான் வருது. நாளைக்கு கொடுத்துடலாம். சரிம்மா. அப்புறம் இன்னைக்கு வெளியில எங்கேயாவது போயிருந்தியா? இல்லையே, ஆஃபீஸில் ரொம்ப வேலை. ஆஃபீஸ்லேயே தான் இருந்தேன். ஏம்மா? இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். சரி, டிஃபன் எடுத்து வைமா, நான் முகம் கழுவிட்டு வரேன். என்னம்மா, அக்கா சம்பள பணம் கொண்டு வரலன்னு வெக்ஸாய் உட்காந்துட்டு இருக்கியா? அதான் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இல்லடி, இளவரசி சம்பளம் வாங்கிட்டு வரலையே நான் கவலைப்படல. அவ நாளுக்கு நாள் பொய் சொல்லிக்கிட்டே இருக்காளேன்னு தான் கவலைப்படுறேன். என்னம்மா சொல்ற? அக்கா நாளுக்கு நாள் பொய் சொல்றாளா? ஆமாண்டி, அன்னைக்கு ராஜா கிட்ட நகையை கொடுத்துட்டு நளினி கிட்ட கொடுத்தேன்னு பொய் சொன்னா. இவ அந்த ராஜா கூட வெளியில சுத்திட்டு வந்துட்டு ஆபீஸ்ல தான் இருந்தேன்னு பொய் சொல்றா. என்னம்மா சொல்ற நீ? நானும் காமாட்சியும் காலையில மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது இளவரசியும் ராஜாவும் ரோட்டு ஓரத்துல இளநீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் காமாட்சி பார்த்து கேட்டப்போ அது அவ இல்லைன்னு சமாளிச்சுட்டேன். இப்படி என்கிட்டயே வெளியில போலன்னு போய் சொல்றாளே. அட என்னம்மா நீ? நான் கூட தான் இன்னைக்கு அக்காவை ரோட்ல பார்த்தேன். என்னன்னு கேட்டதுக்கு ஆபீஸ் விஷயமா வெளியே வந்திருக்கேன்னா, அதே மாதிரி ஆபீஸ் விஷயமா வெளியே போகும்போது ராஜாவை பார்த்திருக்கலாம்ல.
இதெல்லாம் போய் பெருசா எடுத்து பேசிட்டு இருக்கியே. சரி, அப்படியே போயிருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லாமல. ஆபீஸ் விஷயமா வெளியே போன ராஜாவை பார்த்தா நீ என்கிட்டயே சொல்லல. என்னம்மா நீ வேற? இன்னைக்கு நான் கூட தான் ரோட்ல பார்த்தேன். நான் வந்து உங்ககிட்ட சொன்னனா? இதெல்லாம் போய் ஏமா பெரிய விஷயமா எடுத்து பேசிட்டு இருக்க? போய் டிஃபன் ரெடி பண்ணு, அக்கா சாப்பிட வந்துருவா. போமா. ஐயோ, நடந்ததுல எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? காலையில இருந்து 50 தடவை சொல்லியாச்சு. ஏன் டாடி நீங்களும் அம்மாவோட சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க? இதுக்காக தான் இந்தியா கூட்டிட்டு வந்தீங்களா? ஏண்டி நாங்களாடி உன்னை டார்ச்சர் பண்றோம்? நீதாண்டி கனடால கொடுத்த டார்ச்சர் பத்தாது, நீ இங்கே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உன்னால அந்த பழக்கத்தை விடவே முடியாதா? நேத்து எதுக்கு நீ குடிச்ச? ஐயோ மம்மி ப்ளீஸ் என்ன பிலீவ் பண்ணுங்க. நான் குடிக்கல. அந்த ராஸ்கல்ஸ் தான் ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து குடிச்சிட்டாங்க. நீ சொல்றது என்னால நம்ப முடியலையேம்மா. யூ டூ டாட். மீனா, எங்க நிம்மதி, சந்தோஷம், சொத்து எல்லாமே நீதானம்மா. நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கூட அந்த நிலைமையில பார்த்த போது எங்க தலையில இடியே இறங்கிடுச்சு. கொஞ்சம் எங்க நிலைமையில இருந்து நீ யோசிச்சு பாரு. நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சலாம் எதுக்காக? எல்லாம் உனக்காக தானே. உன் வாழ்க்கை நல்லபடி அமையணுங்கிறதுக்காக தானே. டாட் என்ன நம்பலல? சரி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பேசாம நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ படிச்சதெல்லாம் போதும். வாட்? நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? இட்ஸ் இம்பாசிபிள். ஏன் டாடி இப்படி அராஜகம் பண்றீங்க? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இந்தியாவுக்கே வந்தோம். அதனால நாங்க சொல்றது நீ கேட்டு தான் ஆகணும். இல்லாட்டி போனா எங்களால நிம்மதியா இருக்க முடியாது. என்னால முடியாது டாடி. அப்ப எங்க முடிவை சொல்றோம் கேட்டுக்கோ. நாங்க சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னா எங்க சொத்தை எல்லாம் நீ அனுபவிக்கலாம். இல்லன்னா சல்லி காசு கூட உனக்கு கிடைக்காது. இருக்கிற சொத்தை எல்லாம் ஏதாவது அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு நானும் உங்க அப்பாவும் கண் காணாத இடத்துக்கு போயிடுவோம். புரியுதா? பேசுற பேச்சு. வாடா உள்ள வா. என்ன மன்னிச்சிடுறா. டேய், என்கிட்டலாம் எதுக்குடா மன்னிப்பு கேட்குற? இல்ல, அன்னைக்கு கோவத்துல உங்ககிட்ட ஏதோ வார்த்தை பேசிட்டேன். நீ ஒன்றும் வேணும்னு பேசலையே. இளவரசிக்காக தானே பேசின. ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தவறான வழியில போகும்போது அதை சுட்டி காட்டி திருத்துறது தான். அதை தானே நீ பண்ண. உண்மையில எனக்கு கோவமே கிடையாதுடா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்ட. இல்லடா, அதுக்கப்புறம் கயல் வந்து என்னை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சுடா. கயல் உன்னை வந்து பார்த்தாளா? ஆமாடா, கயல் வந்து இந்த கல்யாணம் ஏற்படலாம் டிராமா, இளவரசி வரதுக்காகத்தான் சொன்னப்ப கூட இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன்டா. உன்ன மாதிரி தாண்டா அப்பாவுக்கு இந்த விஷயம் பிடிக்கல. அதனால தான் கயல்கிட்ட இந்த கல்யாண டிராமாவை நிறுத்துன்னு சொல்லிட்டேன். இல்லடா, அவசரப்படாத. அப்போ நான் கயல்கிட்ட வேண்டான்னு சொன்னது என்னவோ உண்மைதான். அதுக்கப்புறம் நான் ஒரு கல்யாணத்துக்கு சவாரி போயிருந்தேன். அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கயல் சொன்ன மாதிரி இந்த டிராமா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுதுடா. என்னடா சொல்ற? கல்யாணத்துக்கு சவாரி போயிருந்தேன்னு சொன்னால, அந்த மாப்பிள்ள சண்டை போட்டு பிரிஞ்சிருந்த பொண்டாட்டிய பல தடவை சமாதானம் பேசி கூப்பிட்டுருக்கான். அந்த பொண்ணு வந்து வாழ மாட்டேன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் அந்த மாப்பிள்ள 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். தாலி கட்ட போற நேரத்துல அந்த முதல் பொண்டாட்டி வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா. என் புருஷனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும்தான் சொந்தம் சொல்லிட்டாடா. எனக்கு என்னவோ அந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் இளவரசியும் கடைசி நேரத்துல அதே மாதிரி வந்துருவான்னு தோணுதுடா. அதனாலதான் உன்னை பார்க்க உடனே ஓடி வந்தேன்டா. அதனால கயல் சொன்ன மாதிரி இந்த கல்யாண டிராமாவுக்கு ஒத்துக்கடா. ஆனா கயலோட வாழ்க்கைய பணைய வைக்கிறோம்ல. கயலுக்கு தான் ரமேஷ்ங்கிற மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சிட்டியே, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? இன்னும் ஏன்டா யோசிக்கிற? நான் சொல்றேன்ல, இளவரசிக்காக இதை ஒத்துக்கடா. சரிடா, சம்மதிக்கிறேன். என்ன இளவரசி இங்க இருக்க? திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தானே துணைன்னு சொல்லுவாங்க. இப்ப என் நிலைமை அப்படிதான் ஆயிப்போச்சு. அதான்
இங்க வந்து உட்காந்துருக்கேன். உன் நிலைமை எனக்கு புரியுது. இன்னும் எத்தனை நாளைக்கு கோயில் பார்க்குன்னு உட்காந்துக்கிட்டு வீட்டுல வேலைக்கு போறேன்னு போய் சொல்ல போற? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. நானும் எவ்வளோ கம்பெனி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் இதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் நடந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களாவே வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அயோக்கிய ராஸ்கல் கார்த்திக் தான். அவனுக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுக்காம விட மாட்டான். அவன் நல்லா தான் இருக்கான். நான் தான் எல்லா தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? நான் பொய்யே சொல்ல மாட்டேன். அம்மா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற முடியலையே நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குடி. தினம் நான் அவங்கள பார்த்து நான் வேலைக்கு போயிட்டு வரமான்னு சொல்லும்போது நான் அப்படியே துடிச்சு போயிடுறேன். நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்குடி. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனையெல்லாம் நான் அனுபவிக்க போறேன்னு தெரியல. உன் நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரமே உனக்கு வேலை கிடைக்கும். கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். இந்தா. என்னது இது? இதுல 10,000 ரூபாய் இருக்கு. நேத்தே அம்மா சம்பள பணம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னல. லீலாக்கு வேற ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும்னு புலம்பிட்டு இருந்தல, அதான். ஓ சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? என்கிட்ட பணம் இருக்குடி. இந்த மாசம் இதை வச்சு சமாளி. உனக்கு வேலை கிடைக்காமலே போயிடும். இல்லடி, வேண்டாம். வேணாம்னா அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாளிப்ப? சினிமால வர மாதிரி சம்பளம் வாங்கிட்டு வரும்போது பணம் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி சமாளிக்க போறியா? ஏற்கனவே அம்மா கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியோட தவிச்சிட்டு இருக்க. இதுல மேலும் மேலும் போய் சொல்லி உன் வேதனையை அதிகப்படுத்திக்காத. இந்தா, இத வாங்கிட்டு போய் இந்த மாசத்தை சமாளி. அடுத்த மாசத்துக்குள்ள உனக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்காதா? இல்ல நளினி, வேணாம். என்கிட்ட வாங்கிக்கிறதுல உனக்கு என்னடி தயக்கம்? நீ ஒன்னும் சும்மா வாங்கிக்காத, கடனா வாங்கிக்கோ. உன்னால எப்ப தர முடியுமோ அப்பதான். சரி சரி போலாமா? டைம் வராச்சுடா. ஹாய்டா. ஹாய்டா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அச்சா, உன் சீஃப் கெஸ்ட் வந்தாச்சுல, பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? சீஃப் கெஸ்ட் இவன் இல்லடா, வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னடா மச்சான், எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா இல்லை இனிமே தான் ஆர்டர் பண்ணணுமா? இனிமே தான்டா. ஆமா, என்னடா இன்னும் பார்ட்டி வரல? டேய், அவ கோட்டை சண்டே, இன்னைக்கு எங்கே வரப்போறா? என்கிட்ட கண்டிப்பா வரேன்னு சொன்னாடா. வர்றேன்னு சொன்னாலா? ஆமாடா. ஆச்சரியமா இருக்க. டேய் மச்சான், சொன்னல லீலா வராப்படுற. ஹாய் மச்சான், இவங்க தான் ஒரு சீஃப் கெஸ்டா? ஆமாண்டா. ஹாய் லீலா. ஹாய் கோபி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. மெனி மோர் ஹாப்பி. என்ன லீலா, இன்னைக்கு சண்டேலயே எப்படி வந்த? டேய் விடுறா, அதான் எங்கள் விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. லீலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம 2 பேரும் சண்டே மீட் பண்ணுறதுனால இவங்க எனக்கு சண்டேன்னு நிக்னேம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு இவனை சீஃப் கெஸ்ட் ஆகிட்டான். நல்ல முன்னேற்றம் தான். அதனால என்ன, கோபி தன்னோட பர்த்டேக்கு வரணும்னு கேட்டதுனால ஃப்ரெண்டோட பர்த்டே மிஸ் பண்ண முடியுமா? அதான் வந்துட்டேன். டேய், ஏன் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவங்கள நீ ஏன் சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்க? ஃப்ரெண்டோட ஆள் தானடா, அதான் கலாய்க்கிறேன். சரி வாடா, பார்ட்டி ஆரம்பிக்கலாம். வா மச்சான், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ. அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா. எப்படி? அப்படியா? எப்போ இப்படியாச்சு? சரி, நான் வர்றேன். என்னாச்சு கிருஷ்ணா? ஊர்ல அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்காமா. மாமா என்னை உடனே கிளம்பி வர சொல்றாரு. அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்க? உடனே கிளம்பு. இல்ல, நான் போகல. என்ன பேசுற நீ? அப்பாக்கு சீரியஸ்னு ஃபோன் வந்திருக்கு, போகலனா எப்படி? இல்ல இல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஊர்ல இருக்கும்போது அவங்க பார்த்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ மாமா பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அங்கிருந்த எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு தான் நான் இங்கே ஓடி வந்தேன். நான் நினைக்கிறேன்
இப்படி சும்மா வச்சும் சீரியஸ் அது இதுன்னு போய் சொல்லி என்னை அங்கே வரவழைச்சு அந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இல்லை நான் போகல. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு நிஜமாவே சீரியஸா என்னவோ போய் பார்த்துட்டு வந்துரு கிருஷ்ணா. டேய் லீலா சொல்றது கரெக்டா, நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு. இல்லை லீலா, என் பர்த்டே. டேய் நாங்க பர்த்டேவே கொண்டாட போறதுலடா, முதல்ல நீ ஊருக்கு போ. நீ ஊருக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? கிளம்புடா, கிளம்பு. வரேன் லீலா. சரி, நானும் போயிட்டு வரேன் கோபி. சரி லீலா, வரேன். பை. ஜானகி, ஷாம்லி குட்டி. அப்பா அப்பா ஷாம்லி குட்டி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா எங்கப்பா போயிருந்தீங்க? வேலை விஷயமா ஊருக்கு போயிருந்தேன். வேலை முடிஞ்சு வந்துட்டீங்களாப்பா? நம்ம வீட்டுக்கு வந்துருவீங்களாப்பா? இல்லடா, அப்பாவுக்கு இன்னும் வேலை முடியல. உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் அப்பா வந்தேன். உடனே கிளம்பிடுவேன். யோ, இப்படி பட்ட பகல்ல வந்திருக்கே, யாராவது பார்த்தா என்ன ஆவறது? அதான் ராத்திரி வந்து குழந்தைய பாக்குறல்ல. நைட்டு நான் வீட்டுக்கு வரும்போது குழந்தை தூங்கிட்டு இருக்கா. அவகிட்ட 4 வார்த்தை ஆசையா பேச முடியல. கொஞ்சம் முடியல ஜானகி. குழந்தை மேல இவ்ளோ அக்கறை இருக்கிற நீ கொலை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன ஜானகி நீ எப்படி பேசுற? நான் என்ன திட்டம் போட்ட நாகராஜ கொலை பண்ண? சரி, அதெல்லாம் விடு. இப்ப கொஞ்சம்ல முதல்ல கிளம்பு. யார் கண்ணிலேத்து படுறதுக்கு முன்னாடி கிளம்பி தோல. ஷாம்லி குட்டி, அப்பாவுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன, நீ நல்லா படிக்கணும், அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. சார், அதோ நிக்கிறேன்னு 6 மதர்ல. யோ, 6 மதர்யா? டேய் ஆறுமுகா, டேய் ஆறுமுகா, நில்றா. டேய் ஓடாதடா, நில்றா. டேய் டேய் நில்றா. டேய் ஓடாதடா. டேய் டேய் நில்றா. டேய் ஆறுமுகா, நில்றானா? என்ன பண்றது? ஏய், வாடி போலாம். வா. டேய் ஆறுமுகா, டேய் 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 ஓடாதடா. டேய் நில்றா. வாடா மாமா, ஆயிசுக்கு நில்றா. ஒவ்வொரு தடவையும் எப்படியே தப்பிச்சிடறான். இது சரிப்பட்டு வராதியா? யோ, அவளை பிடிச்சா சரியா வரியா? வாயா போலாம், சீக்கிரம்யா. அம்மா, அப்பாவை ஏமா போலீஸ் கடத்திட்டு போறாங்க? அம்மா சொல்லுமா. தொண்ணு பேசாம சும்மா வாடி. சொல்லு. அப்பா ரொம்ப பாவமா. அப்பா என்னம்மா தப்பு பண்ணாரு? பேசாம வா. நீ சொல்லு. அடி வாங்க போற நீ. அப்பா வரவே மாட்டாரா? ஏன்டி இப்படி தொணங்குற? பேசாம வாடி. சார், போறான் பாருங்க. ஏமா ஆர்வம் மாட்டாண்டி. ஏமா நில்லுமா, நில்லு. வண்டி நிறுத்தியா? நிறுத்தியாண்ணா? ஏமா அன்னைக்கு வந்து விசாரிக்கும் போது தெரியாதுன்னு சாதிச்சல, இப்ப தெரிஞ்சு போச்சுல, நட. இல்ல சார், அவரை நான் இப்பதான் சார் பாக்குறேன். அம்மா என்கிட்ட எதுவும் பேசாதம்மா, ஐயாட்ட வந்து பேசிக்க. வா வாமா, வாமா. நட. ஐயா, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. உள்ள போங்க. ஷாம்லி குட்டி. சித்தப்பா, நாங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது அந்த போலீஸ் எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க சித்தப்பா. ஏன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்க சித்தப்பா. நீங்க அவங்க கிட்ட விட சொல்லுங்க சித்தப்பா. சொல்றேன்டா. என்ன சென்னை? நான் ஷாம்லிய ஸ்கூல் விட்டுதான் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தப்ப வழியில குழந்தைகிட்ட பேசணுங்கிற ஆசையில அவர் வந்து பேசினாரு. போலீஸ பார்த்த உடனே அவரு தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. அப்புறம் போலீஸ் என்னையும் ஷாம்லியும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க.
அன்னைக்கே சொன்னேன். அங்க என்னையா பேச்சு? வாங்க சார். வணக்கம் சார். என்ன உன் அண்ணிய குழந்தையும் கூட்டு போலான்னு வந்தியா? தாராளமா கூட்டு போ. அதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் இருக்கிற இடத்த சொல்லிட்டு அப்புறமா கூட்டு போ. என்ன சார் இது? குழந்தையும் அம்மாவையும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்களே. சத்தியமா எங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு எந்த தகவலும் தெரியாது சார். தயவு செஞ்சு அண்ணியும் குழந்தையும் விட்டுருங்க சார். யோ, உங்க அண்ணன் இருக்கிற இடத்த சொல்லியா, அவங்கள விட்டுற. அதான் சொன்னேன்ல சார், அவர் எங்க இருக்காருன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். இத பாரு, உன்னை பத்தி விசாரிச்ச வரைக்கும் நீ ரொம்ப நல்லவன், நேர்மையானவன், பொய் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சது. வீணா உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்ல முயற்சி பண்ணாத. குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கறது பெரிய தப்பு. அதுவும் உங்க அண்ணன் கொலைய பண்ணிட்டு எங்களுக்கே தண்ணி காமிச்சிட்டு தலைமறைவா இருக்கான். ஒழுங்கா உங்க அண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. என்ன சார் இது? என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன் சார் நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறீங்க? யோ, உன் மேல இருந்த நம்பிக்கையில தான் பாவம் படுத்தாமன்னு இத்தனை நாளா விட்டு வச்சேன். இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சியா? யோ, பப்ளிக் பிளேஸ்லயே குழந்தைய பாக்குறதுக்கு உங்க அண்ணன் வந்திருக்கானா? உங்க வீட்டுக்கு வராமல இருந்திருப்பான். வந்துட்டு தான் இருக்கான். ஆனா இத்தனை நாளா என்கிட்ட நீங்க உண்மையை மறைச்சிருக்கீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல சார், அவர் வீட்டுக்கு வரவே இல்ல. ஏமா, அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா எங்கன்னு உங்க குழந்தையிட கேட்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? கனவு, ஏக்கம், அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொன்னீங்களே. இப்ப அது ஏன் உண்மையா இருக்க கூடாது? சார், நீங்க சந்தேகப்படுறதையோ விசாரிக்கிறதையோ நான் தப்புன்னு சொல்லல. ஆனா குழந்தையும் அண்ணியும் வீட்டுக்கு விட்டுருங்க சார். நான் வேணா இங்கே இருக்கேன். யோ, ஒன்ன வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? உங்க அண்ணனை பிடிக்க வேண்டிய பொரியே இந்த குழந்தை தான்யா. இந்த குழந்தைய பார்க்க தானே அவன் இன்னைக்கு பப்ளிக் பிளேஸுக்கு வந்தான். இதே குழந்தைய பார்க்க அவன் இங்கே வருவான் பாரு. சார், நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க சார். யோ, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், போய் உட்காரு. உங்க அண்ணனை எப்படி வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன குடும்பமே சேர்த்து தண்ணி காட்ட பாக்குறீங்களா? அதெல்லாம் இங்க நடக்காது, போய் உட்காரு போ. நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க சார். யோ, போயான்னு சொல்றல. ஐயா, இவங்க இங்க இருந்தாங்கன்னா நிச்சயமா ஆர்வம் உங்களை தேடி வந்துருவாங்க. அதனால தான் உட்கார வச்சிருக்கேன். என்ன வீடு பூட்டி இருக்கு? இந்த நேரத்துல எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. அம்மா பக்கத்துல கோவிலுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க. கோயிலுக்கு போனாலும் லீலா வீட்ல இருப்பாளே. ஏங்க, லீலா காலேஜ்ல இருந்து லேட்டா இருக்கும், அதான் அம்மா வீட்டை பூட்டிட்டு போயிருப்பாங்க. இல்ல ராஜா, எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்களாவது வீட்டுக்கு வராம அம்மா வெளியில போக மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அம்மா பாத்து. எவ்வளவு ஆச்சு? 40 ரூபா. அம்மா, எங்க போயிருந்தீங்க? என்னாச்சு? ஒண்ணு இல்லக்கா, நீ உள்ள வா, நான் சொல்றேன். ஆட்டோ நான் பே பண்றேன், நீங்க போங்க. என்னம்மா, எங்க போயிருந்தீங்க? என்னாச்சு? உள்ள வாக்கா, நான் சொல்றேன். பாத்து உட்காருங்க. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா, நான் காலேஜ் விட்டு வரும்போதே ஒரு மாதிரியா இருந்தாங்க. என்னம்மா என்னாச்சுன்னு கேட்கறதுக்குள்ள மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, சரியா சாப்பிடாம இருந்ததுனால லோ பிபிஐ மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்களாம். ஏமா இப்படி சாப்பிடாம இருந்து உடம்ப கெடுத்துக்கிற? நாம இல்லாத நேரத்துல எதையோ நினைச்சு கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்கக்கா, அதான் இப்படி ஆயிடுச்சு. ஏமா இப்படி கண்டதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? இப்ப நீ கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணும் ஆகல. தைரியமா இரு. ஆமாம்மா, நீங்க தைரியமா இருந்தா தானே உங்களை பார்த்து இவங்க தைரியமா இருப்பாங்க. அதனால மனசு போட்டு குழப்பிக்காம தைரியமா இருங்க. சரி லீலா, டாக்டர் அம்மாவை என்ன சாப்பிட சொன்னாரு? இட்லி சாப்பிட சொன்னாருக்கா. சரி இரு, நான் ரெடி பண்றேன். உட்காருங்க. பரவாயில்லைங்க. என்னம்மா
சாப்பிடாம எப்படி உடம்பு கெடுத்துக்கிறது? இனிமே கரெக்டா வேலை வேலைக்கு சாப்பிடணும், சரிங்களா? பாத்துங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். என்னம்மா, எதுக்கு நீ அக்கா கிட்ட சரியா பேசல? இல்லடி, அவன் அந்த ராஜா கூட பழகுறதும் பேசுறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது வெளிப்படையா சொல்லவும் முடியல. என்னம்மா நீ இதுக்காக தான் சாப்பிடாம பட்டினி கிடந்து மயக்கம் போட்டு விழுந்தியா? எதுக்கு நீயே கற்பனை பண்ணி உடம்ப கெடுத்துக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன், மாத்திரையை போட்டுக்கோ. பாதி ராத்திரி காலிங் பெல் அடிச்சு டார்ச்சர் பண்ணிடுச்சே. யாரு? கயல், நீ என்னது பாதி ராத்திரில? என்ன பாதி ராத்திரியா? விடிஞ்சு மணி 6 ஆகுது. என்ன நேத்து அடிச்ச மாப்பி இன்னும் தெரியலையா? விடிஞ்சிருச்சா? நான் காலையில தூங்க போறவன். எனக்குலாம் இது பாதி ராத்திரி. உக்கார். சரி, வந்துட்ட. ஃப்ரிட்ஜுக்குள்ள பால் இருக்கு, அதை எடுத்து காஃபி போடு. காஃபி சாப்பிட்டு பேசலாம். இங்க பாரு, நான் இப்ப காஃபி போட்டு சாப்பிடுற நிலைமையில எல்லாம் வரல. சரி, காலங்காத்தால வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு காஃபி கொடுத்து பேசலாமே நினைச்சேன். ஆமா, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? எங்க சுப்பிரமணிய மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி போடு, சூப்பர். காலங்காத்தால தூக்கத்துல இருக்கிறவனை எழுப்பி ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருக்கேன். வாய்க்கு சக்கரை தான் போடணும். இத பாரு, சுப்பிரமணிய மாமா விஷயத்துல விளையாடாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். சரி விடு, கோவப்படாத. உன் மாமன் தான் அநியாயத்துக்கு நல்லவனாச்சே, அவனை எதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க? எல்லாம் எங்க அக்கா புருஷன் அந்த ஆறுமுக மாமாவால வந்தது. ஆறுமுகமா? அவன் அந்த நாகராஜ போட்டு தள்ளிட்டு போலீஸ் கல்வா விட்டு தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணா? இது ஆறுமுக மாமா பாப்பாவை பாக்குறதுக்கு ஸ்கூல் பக்கம் போயிருக்காரு. போலீஸ் பார்த்த உடனே அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. அவங்க ஆறுமுக மாமாவை பிடிக்கிறதுக்கு பதிலா அக்காவையும் பாப்பாவையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. தேடி போன சுப்பிரமணிய மாமாவையும் பிடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. ஆறுமுக மாமா வந்தாதான் இவங்க 2 பேரையும் விடுவாங்களாம். சபாஷ், சுப்பிரமணி நல்லா மாட்டினாடா. ஏற்கனவே இளவரசியோட கொட்டத்தை அடுக்கி அவ வேலைக்கு ஒல வச்சு அவளை வீட்டில் உட்கார வச்சுட்டேன். இந்த சுப்பிரமணிய தான் என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவனே பொறியில மாட்டின எலி மாதிரி போய் போலீஸ்ல மாட்டிட்டானா? வெரி குட், யூ ரூட் கிளியர். ஐ அம் வெரி ஹாப்பி. இத பாரு, நீ சந்தோஷப்படுறதுக்காக இது உன்கிட்ட வந்து சொல்லல. எனக்கு என் சுப்பிரமணிய மாமா வேணும். எங்க அக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா கூட பரவாயில்ல, எப்படியாவது சுப்பிரமணிய மாமா வெளியே கொண்டு வந்துரு. அதான் உங்க அக்கா புருஷன் வராம யாரையும் வெளியே விட முடியாதுன்னு போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க. நீ தான் சொல்றல்ல, இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும்? என்ன கார்த்திக், உன் ரூட் கிளியர் ஆயிடுச்சுனோனே என்ன டீல விட பாக்குறியா? இத பார், நான் இத்தனை நாள உன் கூட கூட்டி வச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என் சுப்பிரமணிய மாமா எப்படியாவது எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான். அவர் இப்ப ஸ்டேஷன்ல இருந்தாருன்னா நம்ம திட்ட போட்டபடி எப்படி கல்யாணம் நடக்கும் எனக்கு தெரியாது. நீ ஏதாவது பண்ணி சுப்பிரமணிய மாமா வெளியே கொண்டு வா. கையில் இது போலீஸ் மேட்டர், நான் என்ன பண்ண முடியும்? உன்னால பண்ண முடியாதது எதுவுமே இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவேன். இப்ப மட்டும் என்ன பண்ண முடியும்னு கேக்குற? யோசிச்சு ஏதாவது பண்ணு. கையில் நான் யோசிச்சு ஏதாவது பண்றதாவே இருக்கட்டும். என்னாலதான் உன் சுப்பிரமணிய மாமா வெளியே வந்தாங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நான் எதுக்காக அவனுக்கு உதவி பண்ணணும்? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தங்கிற விஷயத்தெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி விசாரிச்சானா நம்ம விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். நம்ம கல்யாண டிராமா கூட நின்னுடும்ல. அது யோசிச்சா நீ? அத பத்தி நானும் யோசிக்காம இல்ல. இது வரைக்கும் எவ்வளோ விஷயங்களை மாமாவுக்கும் மத்தவங்களுக்கும் தெரியாம தானே பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது. ஏதாவது யோசிச்சு ஏதாவது பண்ணி மாமா வெளியே கூட்டிட்டு வா. என்ன யோசிக்கிற? ஓ விஷயமா தான். நீ தான் எவ்வளவு பிடிவாதமா இருக்கிய, அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். யோசி, நல்லா யோசி. எப்படியாவது என் மாமா வெளியே வந்தாகணும். என்னப்பா கார்த்திக், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? இப்பதான் ஞாபகம் வந்ததாக்கும். பரவாயில்லண்ணே, என் பேர் கூட மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷண்ணே. என்னப்பா நீ என் உயிரையே காப்பாத்தினவன். அன்னைக்கு நடு ரோட்ல எதிர்கட்சிக்காரங்க வெட்டி போட்டு போனப்போ என்ன கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஓரத்தை கொடுத்து காப்பாத்தினவன் நீ. அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? அது சரி, இந்த பொண்ணு யாரு? நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு தானே. அப்புறம் கார்த்திக், என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கிற? அதுவும் ஒரு பொண்ணோட வந்திருக்கிற. ஏதாவது காதல் விவகாரமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. இந்த பொண்ணுக்கும் அவங்க மாமனுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. என்ன நம்ம தலைமையில கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்படுறாங்களா? அது வந்துண்ணே, அது சரி சரி புரியுது. வேற என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணு இல்லைண்ணே, இந்த பொண்ணோட மாமாவை நேத்து போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஏன் அந்த ஆள் என்ன தப்பு பண்ணா? இல்ல, எங்க மாமா எந்த தப்பு பண்ணலங்க. எங்க மாமாவோட அண்ணன் தான் ஒரு கொலைய பண்ணிட்டு தலைமறையா. என்னது கொலையா? அது
கொலைங்கன்னா அது வாய் தகராறு முத்தி போய் இந்த மாதிரி ஆகிப்போச்சுண்ணே. நம்ம கந்துவட்டி நாகராஜ் நீங்கள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆமாம், அதை பேப்பரில் கூட பார்த்தேன். ஏமா கொலைகாரன் தம்பியவா கல்யாணம் முடிக்க போற? ஐயோ, என் சுப்பிரமணிய மாமா ரொம்ப நல்லவருங்க. அது கார்த்திக்கு கூட தெரியும். சரி, அது உன் பிரச்சனை. ஆனா உன் மாமனை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க? அது ஆறுமுக மாமா நேத்து அவர் குழந்தைய ரோட்ல பார்த்து பேசியிருந்திருக்காரு. போலீஸ் அவரை பார்த்துருச்சு. அவர் போலீஸை பார்த்ததும் பயந்து ஓடிட்டாரு. ஆறுமுக மாமா போலீஸ்ல வந்து சரண்டர் ஆனாதான் அக்காவையும் சுப்பிரமணிய மாமாவையும் விடுவோம்னு நேத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. கொலை பண்ணவர் என்னமோ தலைமறைவாயிட்டாருங்க. அப்பா ஒண்ணுமே தெரியாத அப்பா கொண்டு போய் உள்ள வச்சு இது என்ன நியாயண்ணே? பொண்ணுக்கு வேற கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் ஏதாவது பெரிய மனசு பண்ணி அவங்களை வெளியே கொண்டு வரணும். என்ன கார்த்தி, என்னை காப்பாத்தினப்போ நான் ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்டேன். எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு போனவன் நீ. இத்தனை நாள் கழிச்சு இப்போ உதவின்னு கேட்டு வந்திருக்கிற. நான் உதவி செய்யலாம் எப்படி? ஆமாண்ணே, அதனால உங்களை நம்பி இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி, உதவின்னு வந்துட்ட, தட்ட முடியாது, நான் வர்றேன். ஆனால் ஒரு சின்ன சிக்கல். என்னப்பா சிக்கல்? அண்ணே, இந்த பொண்ணு கட்டிக்கு போகிற சுப்பிரமணிக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இந்த விஷயத்தில் நான் தலையிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா அவன் வெளியே வர ஒத்துக்க மாட்டான். அதனால இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாண்ணே. நான் கூட வரலண்ணே. நீங்கள் போய் இந்த விஷயத்தை எப்படியே முடிச்சு கொடுங்கண்ணே. என்னப்பா கார்த்தி, இந்த காலத்தில் ஒரு சின்ன உதவி பண்ணால் கூட வால் போஸ்ட் அடித்து தம்பட்டை அடிச்சுக்கிடுவாங்க. நீ இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுட்டு வெளியவே தெரியக்கூடாதுன்னு சொல்கிற. உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய ஆள் தான்ப்பா. சரிம்மா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. அதெல்லாம் எதுக்கு தம்பி, கிளம்புங்க. டே இங்க வா. ஓகேண்ணே. வாமா வீட்டுக்கு போலாம். என்னையா உங்க அண்ணன் வரலையா? இங்கே இருக்க வேண்டியதான். சார், இந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது அண்ணியும் குழந்தையும் வீட்டுக்கு விட்டுருங்க சார். யோ, நான் தான் சொல்றேன்ல, அந்த குழந்தை தான் துருப்பு சீட்டுன்னு. எப்படி அந்த குழந்தைய அனுப்ப முடியும்? சார், பெரியவங்க நாங்க எப்படியோ சமாளிச்சுக்குவோம். சின்ன குழந்தை சார், நேத்துல இருந்து ஸ்டேஷன்லயே இருக்கு. கொஞ்சம் தயவு பண்ணுங்க. ஏமா, உன் பொண்ணுக்கு நான் எதுவுமே கொடுக்காம பட்னியா போட்டு வச்சிருக்கோம். அப்பப்ப சாப்பிட்றதுக்கு தின்பண்டம் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே இருக்கும்ல. அதுக்காக ஓடி விளையாடுற குழந்தை ஒரே இடத்துல உட்காருமா சார்? அதுக்கு என்ன பண்றது? ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற உன் கொலைகாரனை வந்து சரண்டர் ஆக சொல்லு. அதுக்கப்புறம் குழந்தை விட்டுறோம். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அவர் எப்படி வருவாரு? எப்ப வருவாரு? அதாம்மா, உன்னை பார்க்க வந்தாலே உன் தங்கச்சி. அவளை பிடிச்சி உள்ள வைக்காம எதுக்கு நான் வெளியே விட்டேன்? அவ வெளியே போய் தகவல் சொல்லுவாள். உன் பொண்டாட்டி, உன் புள்ள, உன் தம்பி எல்லாம் பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லி தகவல் கேட்ட உடனே எப்படி ஓடி வருவான் பாரு. யோ, போலீஸ்னா என்ன நினைச்ச நீ? ஆமா, காரண காரியம் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். பிடிச்சி உட்கார வச்சு விசாரிக்க மாட்டோம். தெரியுதா? வாங்க சார். என்ன இந்த பக்கம் வந்துறீங்க? வர வச்சிட்டியா? சரி, உட்காருங்க சார். வாங்க சித்தி, எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சித்தி. அழாதிரி செல்லும், அதுக்கு தான் சித்தி வந்திருக்கேன். வீட்டுக்கு போலாம். சொல்லுங்க சார். ஆமா, என்னையா நீ பொம்பளை குழந்தையெல்லாம் ராத்திரி பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு உட்கார வச்சிருக்காமே, இதெல்லாம் தப்பு இல்லையா? சார், குடும்பமே கொலைகாரனை மறைச்சு வச்சுட்டு டிராமா பண்றாங்க சார். அதனால கொலைகாரனை கண்டுபிடிக்கிறத விட்டு போட்டு இப்படி குழந்தையெல்லாம் உட்கார வச்சுட்டு இருந்தா எப்படி? சார், நான் நேத்து கொலை நடந்ததுக்கு இன்னைக்கு பிடிச்சி விசாரிக்கல சார். கொலைகாரனை மறைச்சு வைக்கிற தப்பு. அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு பல தடவை உங்களை கேட்டேன் சார். சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். சார், அவர் இருக்கிற இடம் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார், கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் சார். அவன் எங்களுக்கு பயந்து தலைமுறை இருந்தாலும் குழந்தைய பாக்குறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு தான் சார் போயிட்டு இருக்கான். இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அவர் வீட்டு பக்கமே வரதில்லை சார். இவர் ஏதோ கற்பனையில பேசுறாரு. சார், அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அவன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான் சார். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கும் போயிருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய பாக்குறதுக்காக அவன் எப்படி சார் வீட்டுக்கு போகாம இருந்திருப்பான்? இவங்க சொல்றதெல்லாம் நான் எப்படி சார் நம்புறது? இப்படி சொல்லி சொல்லிதான் சார் நேத்துல இருந்து எங்களை உட்கார வச்சிருக்காங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் உண்மை, ஸ்கூல் பக்கம் வந்ததும் உண்மை. ஆனா வீட்டுக்கு வரவே இல்லை சார். அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது சார். சார், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க சார். நேத்துல இருந்து குழந்தை வீட்டுக்கு போகணும்னு அழுதுகிட்டே இருக்கு. குழந்தையாவது வீட்டுக்கு கூட சொல்லுங்க சார். சந்தேகத்தின் பேர்ல தானே இவங்களை கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும் உட்கார வச்சிருக்க. குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா?
ஆதாரம் எதுவும் இல்லை சார். அப்படி ஆதாரம் இருந்தா இவங்களை தூக்கி உள்ள வச்சிருக்க மாட்டேனா? அப்புறம் என்ன, விசாரிக்கணும்னு கூப்பிட்டு வந்தா விசாரிச்சுட்டு உடனே அனுப்ப வேண்டியது தானே? குழந்தையோட பொம்பளையும் ராத்திரி பூரா ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறது தப்பு இல்லையா? அனுப்பிவிடியா? இல்ல சார், அது நான் சரி. எஃப்ஐஆர் போட்டாச்சா? இல்ல சார், எஃப்ஐஆர் போடல. எப்படியா ராத்திரியில உங்களை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்ப? 10வது குழந்தை வேற. இதுக்காகவே மனித உரிமை கமிஷன் போலாம் தெரியுமா? அதனால பிரச்சனை எல்லாம் வேண்டாம், அவங்கள விட்டுரு. இத பாருமா, குழந்தை மேல உள்ள பாசத்துல உன் புருஷன் வீட்டுக்கு வந்தா உடனே வந்து ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக சொல்லு. சொல்றேன் சார். கொலை பண்ணிட்டு ஊருக்குள்ள தலைமறைவா தெரிஞ்சா போலீஸ்காரங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க கடமை அவங்க செய்யணும்ல. சரிங்க சார். இன்ஸ்பெக்டர் சொல்லியாச்சு, இப்ப அவங்களை அனுப்பி விடலாம்ல? இத பாருங்க சார், நீங்க சொல்றதால இப்ப விடுறேன். அவங்க புருஷன் வந்தா உடனே எனக்கு தகவல் சொல்ல சொல்லுங்க. என்னம்மா சொல்லுவல்ல? சொல்றேங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க அனுப்பிவிடுங்க. போங்க. கயல்விழிக்கும் உனக்கும் நடக்க இருந்த அந்த கல்யாண டிராமாவை மறுபடியும் நடத்தணுங்கிறதுக்காக தான்ப்பா. ஏதோ என் மாமாவும் மேல பரிதாபப்பட்டு தாலியை கட்டிட்டாரு. இல்லைன்னா உனக்கெல்லாம் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடக்குமாடி? இல்ல என்ன பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவன் தான் என்ன கட்டிக்க முன் வருவானா? வருவாம்மா, வருவான். ஒருத்தர் உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. நீ தயாரா? என்னப்பா சொல்றீங்க? யாரு? நான் பார்த்து பேசிட்டேம்மா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.